பெயர் ஸ்ரீ விகாஷ். நான் புக்கிட் வியூ தொடக்கப் பள்ளியில் தொடக்க நிலை 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். என் கதையின் தலைப்பு புத்திசாலி முயல். ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலசாலியானதால் கர்வத்துடன் வாழ்ந்து வந்தது. சிங்கம் நான் ராஜா. அதில் கண்ணில் படும் அனைத்து மிருகங்களும் உணவுக்காகவும் விளையாட்டாகவும் வேட்டையாடிவிடும். அது காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் மிகவும் கவலையடைந்தன. காட்டில் உள்ள மிருகங்கள் ஒரு கூட்டம் போட்டு சிங்கத்திடம் பேச வேண்டும் என்று தீர்மானம் போட்டது. சிங்கத்திடம் அனைத்து மிருகங்கள் சென்றன. மிருகங்கள் சிங்கத்திடம், நீங்கள் அனைத்து மிருகங்களை கொல்லுவது சரியான நியதி கிடையாது. எனவே நாங்கள் ஒரு முடிவெடுத்துள்ளோம். நீங்கள் இனி யாருமே கொல்லக்கூடாது. நாங்களே ஒருவர் எல்லா நாள்தோறும் ஒவ்வொரு மிருகமாய் அனுப்பி வைப்போம். சிங்கம் சிந்தித்து பார்த்து சரி என்று சொல்லியது. அது ஒவ்வொரு நாளாய் ஒவ்வொரு மிருகம் சிங்கராஜாவிடம் உணவாக செல்கிறது. அன்றைய நாள் முயலின் முறை. அது சிங்கராஜாவிடம் உணவாக செல்ல வேண்டும். அது நாம் எப்படியோ சாகத்தான் போகிறோம். இறப்பதற்கு முன்னால் நம்மால் முடிந்ததை வேறு மற்ற மிருகங்களுக்கு செய்யலாம் என்று நினைத்தது. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு முயல் நீண்ட நேரம் விளையாடிவிட்டு மாலை நேரத்தில் சிங்கத்திடம் சென்றது. அது, சிங்கராஜாவே, என்னை மன்னியுங்கள், நான் தாமதமாக வந்துவிட்டேன் என்று தலை தாழ்த்தி நின்றது. அது சிங்கம் கோபத்துடன் முயலிடம் காரணம் கேட்டது. அதற்கு முயல், நான் வரும் வழியில் ஒரு சிங்கத்தை பார்த்தேன். அது எங்கே செல்கிறாய் என்று கேட்டது. அதற்கு நான்
எங்கள் சிங்கராஜாவிற்கு உணவாக செல்கிறேன் என்று நான் சொன்னேன். அதற்கு அந்த சிங்கம், இந்த காட்டில் நான் மட்டுமே ராஜா என்று சொல்லியது. என்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதே, நான் ராஜாத்தி ராஜனடா என்று சொல்லியது. அந்த முயல் வம்புக்கு இழுக்காதே, நான் ராஜாத்தி ராஜனடா என்று சொல்லியது. அதனிடம் பயம் தப்பி வருவதற்குள் காலதாமதமாகிவிட்டது என்று சொல்லியது. சிங்கராஜாவிடம் மிகுந்த கோபம் வந்தது. அது எங்கே அந்த சிங்கத்தை பார்த்தால் என்று கேட்டது. என்னிடம் வாருங்கள், நான் உங்களிடம் என் கூட வாருங்கள், நான் உங்களை அழைத்து செல்கிறேன். வாரா நீ வாரா, போகும் இடம் மிகு தூரமில்லை, நீ வாரா என்று சொல்லி சற்று தொலைவினுள் சிங்கத்தை ஒரு கிணற்றை காட்டியது. அந்த சிங்கம் கிணற்றினுள் எட்டி பார்த்தனுள் அதன் உருவம் பார்த்தது. அதை தெரியாமல், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன் என்று சொல்லியது. அதன் சொல்லுவது எதிரொலித்ததும் அந்த சிங்கம் கிணற்றினுள் பாய்ந்து தண்ணீரில் மூழ்கி இறந்தது. முயலின் புத்திசாலித்தனம் நிறைவேறியது. காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் முயலை தூக்கி கொண்டாடியது. ஜே ஜே உனக்கு, ஜே ஜே, ஜே ஜே உனக்கு, ஜே ஜே. இந்த கதையின் நீதி துணிவே துணை. நன்றி, வணக்கம். இந்த கதையின் உண்மையான நீதி என்ன தெரியுமா? ஒரு சாதாரண கதைய இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா உன்னால மட்டும்தான் மாத்த முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப அழகா பண்ண, ரொம்ப நல்ல கற்பனை திறன். வாழ்த்துக்கள். சினிமா பாட்டெல்லாம் போட்டு உள்ள நல்ல ஒரு எல்லோருக்கும் தெரிந்த கதையை ரொம்ப அழகாக மாற்றிவிட்டார். ரொம்ப சிறப்பா இருந்தது, கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அதான் சொன்ன மாதிரி நிறைய கற்பனை திறனோட பிரசன்ட் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நல்ல நடிப்பு திறனும் இருக்குது உனக்கு. ஒரு பாடல், அப்புறம் ஒரு வசனம், அப்புறம் ஒரு கருத்து, நல்ல நடிப்பு திறன் இருக்குது உனக்கு. எல்லாருமே நம்ம பாக்குறோம். ஒரு சினிமா பார்த்து ஒரு திருப்தி கொடுத்திருக்கிறேன். சிங்க கேரக்டருக்கு ஸ்பெஷல்